தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலை தியானத்திற்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசம் என்பது என்ன என்பதை எழுத்தாளர் 1வது வசனத்திலிருந்தே அவர் ஆரம்பிக்கிறார். விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது. அதுதான் விசுவாசம். அதாவது நாம் கடந்த முறை கூட நாம் சிந்தித்தோம். விசுவாச வீரர்கள் என்ற அந்த பட்டியலை நாம் சிந்தித்திருந்தோம். அவர்கள் ஒரு விஷயத்தை பார்க்கவில்லை, ஆனால் தேவன் சொன்னதை அப்படியே விசுவாசித்து இதை தேவன் செய்வார், இப்படியெல்லாம் நடக்கும் என்கின்ற காணாத விசுவாசம் நிச்சயத்தோடு அவர்களிடத்தில் இருந்தது என்பதை சிந்தித்தோம். இங்கே நிச்சயமாக நோவாவை குறித்தும் இந்த நோவா விசுவாசத்திற்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறார். நோவாவை குறித்து நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். நோவாவை தேவன் அவர் கொடுத்த அளவின்படி ஒரு பேழையை கட்ட சொல்லுகிறார். அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து அந்த விஷயத்தை அவர் நிறைவேற்றினார். கடைசியாக நோவாவும் அவரது குடும்பமும் ஜலப்பிரளயத்திலிருந்து காக்கப்பட்டது. இந்த ஒரு வரலாறு ஸ்டோரி நம் எல்லோருக்குமே தெரியும். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது நாம் அந்த வாசித்த வசனத்தில் நோவாவுக்கு இருந்ததான விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்பதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் பார்க்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறது? விசுவாசத்தினாலே நோவா என்று ஆரம்பிக்கிறது. அப்ப நோவா நிச்சயமாக தேவனை அவர் விசுவாசித்தார். தேவனை காணாத தேவன் மீது அவர் தன் விசுவாசத்தை வைத்திருந்தார். தன் குடும்பத்தை அவர் ஆயத்தம் செய்தார். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நிச்சயமாக நோவா அறிந்திருந்தார். எனவேதான் அந்த உண்மையான தேவன் என்ன செய்தி சொல்ல சொன்னாரோ அல்லது என்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளையை அவரால் நிறைவேற்ற முடிந்தது. உலகம் அவர் பேசிய அந்த மக்கள் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகத்தை ஒரு பொருட்டாக அவர் பார்க்கவில்லை. மற்றவர்கள் நிச்சயமாக நோவாவை குறித்து ஏளனம் பண்ணி இருப்பார்கள், கேலி செய்திருப்பார்கள். இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் தேவன் சொன்ன விஷயங்களுக்கு முன்பாக ஒரு பொருட்டாகவோ ஒரு பெரிதாகவோ நோவா எடுத்துக்கொள்ளவில்லை. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசத்தோட அவர் ஆரம்பித்தார். சரி, நோவா எதிலெல்லாம் தன் விசுவாசத்தை வைத்திருந்தார் அல்லது எதையெல்லாம் அவர் விசுவாசித்திருந்தார்? இந்த வசனத்தை நாம் நன்கு கூர்ந்து கவனிக்கும் போது 7 விஷயங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நோவா 7 விஷயங்களின் மீது தன் விசுவாசத்தை வைத்திருந்தார். அது என்னென்ன? முதலாவது, he believed the unseen God. He believed the unseen God. அதாவது காணாத தேவனை அவர் விசுவாசித்தார். இரண்டாவது, he believed the unseen word of God. He believed unseen word of God. காணாத பார்க்காத தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை நோவா விசுவாசித்தார். மூன்றாவது, he believed
unseen plan of God. அதாவது அவர் காணாத பார்க்காத தேவனுடைய திட்டத்தை அவர் விசுவாசித்தார். தேவனுடைய திட்டத்தை நோவா விசுவாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான்காவது அவர் என்ன செய்தார்? He believed the unseen salvation of God. அவர் காணாத ரட்சிப்பை அவர் விசுவாசித்தார். ஐந்தாவது, he believed unseen spirituality. அவர் காணாத பார்க்காத ஆவிக்குரிய விஷயங்களின் மீது அவர் விசுவாசம் வைத்திருந்தார். அவருடைய ஆவிக்குரிய வாழ்வு வளர வேண்டும் என்பதற்காக ஆவிக்குரிய நிலையில் ஆவிக்குரிய காரியங்கள் காணாத விஷயங்களில் அவர் விசுவாசம் வைத்திருந்தார். ஆறாவது, he believed the unseen judgment of God. அவர் காணாத தேவன் நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார் என்று அவர் அறிந்தார். அதன் மீது விசுவாசம் வைத்தார். கடைசியாக he believed the unseen reward of God. தேவன் அதற்கான பிரதிபலனை கொடுப்பார் என்று அறிந்தார். அவர் பார்க்கல, இருந்தாலும் அதன் மீது அவர் விசுவாசம் வைத்ததை நாம் காண முடிகிறது. இந்த ஒரு பின்னணியை வைத்து இந்த 7வது வசனத்தை நாம் படித்தால் மிக எளிமையாக நாம் புரிந்து கொள்ளலாம். விசுவாசத்தினாலே நோவா என்ன செய்தார்? தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அப்ப நோவாவை பொறுத்தவரையில் காணாத தேவனை விசுவாசித்தார். பார்க்காத காணாத தேவனுடைய வார்த்தையின் மீது அந்த விசுவாசத்தை வைத்தார். காணாத தேவனுடைய திட்டத்தின் மீது அந்த விசுவாசம் வைத்தார். அவர் கொடுக்கக்கூடிய அந்த ரட்சிப்பின் மீது விசுவாசத்தை வைத்தார். ஆவிக்குரிய காரியங்களில் விசுவாசம் வைத்தார். தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு என்பதை அறிந்து அதன் மீது விசுவாசம் வைத்தார். நான் செய்யக்கூடியதற்கான பிரதிபலன் தேவன் தருவார் என்பதில் அவர் விசுவாசம் வைத்தார். ஓகே, நாம் நோவாவை குறித்து கற்றுக்கொள்ளும் போது இந்த கேள்வி எனக்குள் எழுப்பப்படுகிறது, நமக்குள் எழுப்பப்படுகிறது. How is our faith? நமது விசுவாசம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? அன்றைக்கு காணாத எல்லா விஷயத்தின் மீதும் தேவன் சொன்னார் என்பதை நம்பி விசுவாசித்து எல்லாவற்றையும் அவர் செய்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் தேவன் நமக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நமது விசுவாசத்தையும் கூட நாம் நடைமுறைப்படுத்துவோம், இந்த உலகிற்கு காண்பிப்போம். தேவன் நமக்கு என்ன சொன்னாரோ அந்த சொன்ன விஷயங்களுக்கு அவர் செய்வார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நமது விசுவாசத்தை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.